மக்களே இப்போ நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நம்ம ஷேர் பண்ண ஒரு லிங்க் நாங்கள் பார்த்து காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யாராச்சும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸில் ஆஃபர் இருக்குது அது இதுன்னு. ஓகே, அதை போய் கிளிக் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வருங்கிறத தான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி எப்படி ஏமாத்துறாங்கிறது. இது வந்து உண்மையிலே 100% ஃபேக்கு. ஓகேங்களா, அதனால் அந்த மாதிரி லிங்க்கை வந்து தயவுசெய்து கிளிக் பண்ணி போய் பார்க்காதங்க. யாரும் அனுப்புனாலும் சரி, அவங்களுக்கு தெரியாது அதை பற்றி. ஓகேங்களா, இதை வந்து இந்த கிளிக் பண்ணி இங்கே வந்துருச்சா, அந்த இங்கே சைட்டு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் வந்து சைட்டு. இங்கே வந்தால் எல்லா டீட்டெயில் நம்மள்ட்ட வாங்குது. ஓகேங்களா, இது வந்து ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிஷியல் சைட்டு கிடையாது. அதுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கமெண்ட்டு, அந்த லைக்கு, ஷேர் இது எதுவுமே ஒர்க் ஆகலை பாருங்கள். ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து எல்லாமே ஃபேக், எல்லாமே இமேஜ் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அந்த 23K கமெண்ட்ஸு இந்த எல்லாமே ஃபேக்கு. அது எல்லாமே அப்போ எப்போ மாறும், திரும்ப நீங்கள் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி 136K வந்து லைக் பண்ணியிருக்காங்களாம். 23K வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களாம். இது எல்லாமே ஃபேக்கு தான். நம்ம பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா அது அப்படியே இது பண்ணிடும். ஓகேங்களா, இப்போ நம்மளோட டீட்டெயிலை வாங்கிட்டு அதை கொண்டு போய் இந்த பாருங்கள், நான் அந்த ஐக்கான், அந்த ஃப்ளிப்கார்ட்டோட ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா அது வந்து அஃபிஷியல் சைட்லேருந்து வராது அந்த URL. ஓகேங்களா, அங்கே மேலே மெனு ஒர்க் ஆகாது, எதுவும் ஒர்க் ஆகாதுங்க. எல்லாமே இமேஜ் தாங்க. அங்கே பாருங்கள். ஓகேங்களா, அதெல்லாம் பட்டன் கிடையாது. கிளிக் பண்ணால் அங்கே போகாது, எல்லாம் ஃபேக்கு. ஓகேங்களா, இவன் வந்து என்னன்னா நம்மளோட டீட்டெயில் வாங்கிக்கிட்டு அதை கொண்டு போய் இவனே வந்து மிஸ்யூஸ் பண்ணுவான். இல்லைன்னா வந்து அவன் வந்து யார்கிட்டயாச்சும் கொண்டு போய் விற்றுருவான் காசுக்கு. அவ்வளோதான். சரிங்களா, நம்மளை ஃபோன் பண்ணி அப்புறம் டார்ச்சர் பண்ணுவாங்க. அவன் வந்து காசை வாங்கிட்டு ஏதாச்சும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன வேணாலும் பேசுவாங்க இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், கிஃப்ட் இருக்குன்னா அதை போய் ஓப்பன் பண்ணால் பாருங்கள், இதுன்னு வந்துருச்சா. 2வது பாருங்கள், ஐஃபோன் கிடச்சிருச்சான் பார்த்துங்களா. இது எல்லாம் போய் ஐஃபோன் கிடச்சிருச்சு. சரி, அதுக்குள்ளே போனோம்னா கடைசியாக என்ன பண்ணுவோம், நம்ம டீட்டெயிலை வாங்குவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் டீட்டெயிலை கொடுக்குறது பிரச்சனை இல்லைங்க. இவன் உண்மையானவனா நம்ம கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். இவன் தான் ஃபேக் ஆச்சா, எல்லாமே ஃபேக்கு. இங்கே இருக்கிற பாருங்கள், ஷேரு, கமெண்ட்டு, லைக் வந்து சும்மா அந்த இடத்துல மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். ஓகேங்களா, அவங்க டீட்டெயில் கொடுக்குறப்ப திடீர்னு நம்ம செக் பண்ணுவோன்ட்டு அதை கொடுத்துருக்கான் போல. அந்த அது வேணால் பாருங்கள், அந்த 137Kங்கிற டக்குன்னு மாறும் பாருங்கள். அது எல்லாமே ஃபேக்குங்க. இவ்வளோ மோசம். அந்த பாருங்கள், 139 ஆகிடுச்சா. 25,000K கமெண்ட்ஸ் பாருங்கள், 26ன்னு மாறிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாமே ஃபேக்கு தாங்க. இது வந்து நம்மளை வந்து எப்படி வேணாலும் நம்மளை வந்து நம்மளோட ஃபோனை வந்து ஹேக் பண்ணி ஏதாச்சும் நம்ம மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாங்கன்னா இதை இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி இது பண்ணுங்கள். சரிங்களா, நான் இந்த பேஜை வந்து ஒரு தடவை நான் நோட் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும். கீழே உள்ள கமெண்ட்ஸ் எல்லாமே ஃபேக்கு தான். அங்கே பாருங்கள், கமெண்ட்டுக்கு மட்டும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ரிப்ளை பண்ண முடியாது. இல்லை, லைக்கு அன்லைக்கு மட்டும் பண்ண முடியுது. அது சும்மா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஏமாத்துறவன் கீழே கமெண்ட்டு வச்சுருக்கான் பாருங்கள், அதில் போய் நம்ம வந்து கமெண்ட் பண்ண வச்சுங்களேன், கமெண்ட் வந்து அனுப்ப முடியாது. ஏன்னா பட்டனே இருக்காது. ஓகேவா, இந்த மாதிரி உங்கள் திருட்டுத்தனத்தின் உச்சம். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஓகேங்களா, இது நான் உங்கள் சாம்பிளுக்காக தான் என்ன தான் பண்ணாலும் போய் பார்ப்போம்ட்டு தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை வந்து யாருக்கும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அதேமாரி இதை டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த ஃபிஷிங் டெக்னிக்குங்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி கொடுத்து இதில் ஒரு லிங்க்கை கொடுத்து அங்கே போய் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஃபோனை ஹேக் பண்ண கூட ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீட்டெயில் கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஓகேங்களா, ஏற்கனவே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம். அந்த அக்கௌண்ட்டு அவனை வச்சுருக்க கொடுத்தோங்கிற மாதிரி அவனை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானுங்க. அது பார்த்தா இதெல்லாம் வேறு நமக்கு வேணுமா? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மக்களே. ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இதை மற்றவங்களுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டிருக்கேன் பாருங்கள், அதான் அவர்கிட்ட ஸ்கேம்னு அதை சொல்லிட்டேன். அதேமாதிரி நான் ஏஐட்ட கொடுத்து இந்த டீட்டெயில் என்னென்ன டீட்டெயில் கிடைச்சோ அதை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நல்லா படித்து பாருங்கள். நன்றி.